ஒருத்தர் நிலத்தை கொடுக்க போகிறாரு. வாங்குறவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அந்த பிஸ்னஸ்மேனுக்கு அனுபவ படிப்பு அதிகம், பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு இல்லை. நான் பெரிய ஆள் ஒரு பிஸ்னஸில். அப்போது அங்கே போய் உட்கார்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ இந்த நிலத்தை விற்கிறவர் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆஃபீஸில் அந்த பெரிய ஆள் வந்து தாங்கிட்ட நிலத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஊரில் நிறைய இடங்கள் இருக்குது, சென்னையிலே நிறைய இடம் இருக்குது. அப்போ இவர் என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, பொண்ணு கொடுக்குற ஆள் பொண்ணை கொண்டு காட்ட மாட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணை பார்க்கணும். அது மாதிரி அவர் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், என் ஆஃபீஸ் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், அவர் என்கிட்ட பேசட்டும் அப்படின்றாரு. இதை போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பெரிய ஆச்சரியம், இந்த ஆஃபீஸே அல்லோலப்பட்டுருச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த டீலெல்லாம் விட்டுடலாம். அந்த பிஸ்னஸ்மேன் பார்த்துட்டு எந்திரிச்சு போகையில் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சது யார் அப்படின்னு கேட்டார். உடனே இவருக்கு ரொம்ப பெருமை. நம்ம சொன்ன உதாரணம் அவரை கூப்பிட்டுருச்சு அப்படின்னு. நான் தான் சொன்னேன் அப்படின்னோடனே, நீங்கள் ஒரு விஷயத்தை திருத்திக்கணும், மண் ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர்கிட்ட கை மாறிட்டே இருக்கும், பொண்ணு கை மாறக்கூடாது. நான் இதை சொல்ல தான் முக்கியமாக வந்தேன் அப்படின்னாரு. பெரிய மனுஷன் தான் அப்படின்னு தோணுச்சு. பள்ளி கல்லூரி படிப்பை விட மிக அழகாக ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு. அப்போ மண் கை மாறிக்கொண்டே இருக்கிறது தான். இங்கே வழக்கு அது மாதிரி தான். ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சொத்தை இன்னொருத்தருக்கு விற்கலாமா, இதை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். நீதிமன்றத்தில் ஒரு சொத்து சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது அந்த சொத்தை விற்பனை செய்வது தவறு. ஒரு சொத்து வழக்கில் இருக்கும்போது அதை சட்டப்படி யாரும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அதாவது அது செல்லாது. ஆக்சுவலாக ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த சொத்தை குறித்து அதோட உரிமை மாற்றம் செய்தாலோ இல்லாட்டி அந்த சொத்தை வேறு யாருக்காவது விற்பனை செய்தாலோ, மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்தாலோ அது செல்லாது அப்படிங்கிறது சட்டத்தில் தெளிவாக இருக்குது. இதுக்கு ஒரு வழக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன். அதாவது ராஜாமணி அம்மாள்னு ஒரு பெண்மணி, அவங்களோட கணவர் பெருமாளுங்கிறவர் 1969 ஒரு சொத்தை கிரயம் பெற்று வாங்கியிருந்தார். இந்த அம்மா, அவர் கணவர் இறந்ததுக்கப்புறம் இந்த அம்மா அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்காக ஆவடையப்பன்கிறவர்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துப்படி குறிப்பிட்ட அவகாசத்துக்குள்ளே ஒரு 3 மாதமோ 4 மாத காலத்துக்குள்ளேயோ இந்த அம்மா அந்த ஆவடையப்பனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும், கிரயம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. ஆனால் இந்த அம்மா அந்த ஒப்பந்தப்படி நடக்கலை. உடனே அந்த ஆவடையப்பன் என்ன பண்ணாருன்னா, உடனே உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு அசல் வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார். ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் ஒன்று ஃபைல் பண்ணார். இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டோம் சொத்து விற்பனை சம்பந்தமாக, ஆனால் இந்த அம்மா அந்த ஒப்பந்தத்தில் கொடுத்துருக்கிற இதுபடி நடக்கவே இல்லை, குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே எனக்கு அந்த சொத்தை முடிச்சு கொடுக்கல, கிரயம் செய்து கொடுக்கல, அதனால் இந்த அம்மா அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும், அந்த அம்மா எனக்கு கிரயம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஃபைல் பண்ணாங்க. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இந்த ராஜாமணி அம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்க தாமஸ் என்பவருக்கு அந்த சொத்தை விற்பனை செஞ்சிடறாங்க. வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே தாமஸ் என்பவருக்கு வித்துட்டாங்க. முதல் நபர் வழக்கு வச்சிருக்கும் போதே ஆமா, 2ஆம் நபருக்கு வித்துட்டாங்க. அது சட்டப்படி தப்பு தான், அது விற்கக்கூடாது. ஆனால் இந்த அம்மா விற்பனை செஞ்சிட்டாங்க. இந்த தாமஸுங்கிறவரை உடனே ஆவடையப்பன் இந்த வழக்கில் ஒரு பிரதிவாதியாக சேர்த்துக்கிட்டாரு. இந்த தாமஸுங்கிறவர் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, செல்லத்துறை என்பவருக்கு அந்த சொத்தை மேற்கொண்டு விற்பனை செய்துவிட்டார். இரண்டாவதா வாங்கின நபர் மூன்றாம் வித்துட்டார், அவரும் விற்பனை செய்து விட்டார். இது வழக்கு தீர்ப்பு எப்படி ஆச்சுன்னா, ஆவடையப்பனுக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுச்சு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த ராஜாமணி அம்மாளுடைய ப்ராப்பர்ட்டியை ஆவடையப்பனுக்கு கிரயம் செய்து கொடுக்க வேண்டும், அவர் அந்த ஒப்பந்தத்தின்படி அவர் பெற்றுக்கொள்ள தகுதியானவர் அப்படின்னு சொல்லி ஆவடையப்பனுக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுச்சு. இல்ல, இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை மாதத்துக்குள்ள நாங்க கிரயம் செய்து கொடுப்போம் அப்படின்னா டைம் போட்டிருப்பாங்க, ஒரு டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள நம்ம கிரயம் பண்ணலைன்னா
யாருக்கு நம்ம அந்த ஒப்பந்தம் கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கு போயிடுமா அந்த நிலம்? இல்ல அந்த அவர் வந்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் ஒன்று ஃபைல் பண்ணணும். அதுதான் அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா, நான் ஒரு பார்ட் செய்வேன், நீங்க ஒரு பார்ட் பண்ணணும். அதாவது ராஜாமணி அம்மா நான் கரையை கொடுக்குறேன், இந்த தேதிக்குள்ள நான் கரையும் செஞ்சு கொடுத்துட்றேன், எல்லா அதில் ஏதாவது என்கம்பரன்ஸ் இருக்கலாம், வில்லங்க இருக்கலாம், அது ஏதாவது இருந்தாலும் எல்லாத்தையுமே நான் சுமூகமாக முடிச்சு உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நான் உங்களுக்கு கரையம் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மா ஒப்பந்தம் செஞ்சுருப்பாங்க. அப்போ அவங்களோட பார்ட்டை சரியாக செய்யலை, ஒப்பந்தத்தை செய்யலை இல்லையா? அதனால தான் அந்த நபர் வாங்க முற்படுபவர் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் ஃபைல் பண்ணியிருக்காரு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவருக்கு சாதகமாக தீர்ப்பு ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆவடையப்பன்கிறவர் மறுபடியும் ஒரு நிறைவேற்றுதல் மனு ஒன்று அந்த உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாரு. அதில் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு, அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு விற்பனை பத்திரம் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செஞ்சுருந்தார். அந்த மனுவை நீதிபதி அனுமதிச்சு, அதே மாதிரி சார்பு நீதிபதி அந்த ப்ராப்பர்ட்டியை விற்பனை பத்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க ஆவடையப்பனுக்கு சாதகமாக. அப்புறம் ஆவடையப்பன் மறுபடியும் ஒரு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஒரு ஃபைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த வழக்குடைய இந்த சொத்தை வந்து எனக்கு பத்திரம் போட்டு கொடுத்துட்டாங்க, அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியோட அனுபவத்தை எனக்கு வேணும், முழு அனுபவத்தை என்கிட்ட ஒப்படைக்குமாறு ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்கிறார். அவர் அந்த மனுவை தாக்கல் செய்யும் போதே அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ராஜாமணி அம்மா விற்று தாமஸ்ங்கிறவர்கிட்ட விற்று தாமஸ்ங்கிறவர்கிட்ட செல்லத்துறைங்கிறவர் வாங்கினார் இல்லையா, அவர் ஒரு தடங்கல் விண்ணப்பத்தை ஒன்று தாக்கல் செய்கிறாரு. அந்த தடங்கல் மனுவை வந்து நீதிமன்றம் நிராகரிச்சிருது, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் முதல் மேல்முறையீடு போகிறாரு, அங்கேயும் அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக இவர் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகிறாரு. இந்த மாதிரி நான் தடங்கல் பண்ணுறேன், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணுறாரு. அதுக்கு உயர்நீதிமன்றத்தில் பல விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது சொத்துரிமை மாற்று சட்டம் பிரிவு 52 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கிடை சொத்தினை மூன்றாவது நபருக்கு விற்றாலோ இல்லாட்டி சொத்துரிமை மாற்றம் செய்தாலோ அது செல்லாது அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க. அதை மேற்கோள் காட்டி அப்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மனுதாரர் இருக்கார் இல்லையா, அந்த செல்லத்துறை, அவர் தான் இப்போ இந்த தடங்கல் விண்ணப்பம் தாக்கல் செஞ்சிருக்காரு. மூன்றாவது நபர் நான் இடைப்பட்ட காலத்தில் வாங்கியிருக்காரு, அவர் தான் வாங்கியவர், அதனால தாக்கல் செஞ்சிருக்காரு அந்த தடங்கல் மனுவை. இவர் வந்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இந்த ப்ராப்பர்ட்டி அந்த அம்மா கிட்ட வாங்கியிருக்காரு, அதுவே செல்லாத போது இவர் தடங்கல் மனுவு தாக்கல் செய்கிறதுக்கு இவருக்கு எந்த தகுதி அடிப்படையும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது முறைப்படி வாங்கியிருந்தா தாக்கல் செய்யலாம். ஒரு சொத்தை நம்ம முறைப்படி வாங்கணும் அப்படின்னா நிறைய வில்லங்கங்கள் எல்லாமே பார்த்து தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதில் பார்க்க முடியாதா? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வில்லங்கங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த அவங்க ஒப்பந்தம் செய்யும் போது எந்த வில்லங்கமும் கிடையாது. இந்த வழக்கு தாக்கல் செய்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மா மூன்றாவது நபருக்கு விற்கிறாங்க, அது செல்லாது அப்படின்னு நீதிமன்றமே உறுதி செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால இந்த வழக்கை குறித்து இந்த சொத்தை குறித்து எந்த வில்லங்கமும் இல்லை பார்க்க போனால். அதனால் அப்படியே யாராவது மூன்றாம் நபர் வாங்கியிருந்தாலும் அது செல்லாது, அந்த விற்பனை வந்து செல்லாது, அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியாக ஆக முடியாது. அதனால் இவர் தாக்கல் செய்த அந்த தடங்கல் மனுவை நிராகரித்து மாண்புமிகு நீதியரசர் திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் உத்தரவிட்டார்கள். பிளாப் அப்படின்னு ஒரு ஆங்கில படம், அதாவது உருவம் இல்லாத ஒன்று, அது அங்கேருந்து கிளம்பி வந்து நிறைய மக்களை சாப்பிட்ரும். அது எங்கேருந்து எப்படி கிளம்புதுன்னே தெரியாது, திடீர்னு கிளம்பும் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் அந்த உருவம் இல்லாத ஒன்றை அழித்து முடிச்சுருவாங்க, படம் முடிஞ்சிடும். டைட்டில் ஓடும்போது ஒரு நபர் வந்து அதோட ஒரு சின்ன பீஸை ஒரு டப்பாவில் வச்சு அப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்ருப்பார், படம் முடிஞ்சிடும். அப்துல் ரஹ்மான் அவர்கள் மரணம் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதுதான் ஞாபகம் வரும். அதில் கடைசியாக அவர் சொல்லுவார், அது ஒரு முற்றுப்புள்ளி இல்லை, நெருங்கி போகும்போது தான் தெரியும் அது ஒரு கமா அப்படின்னு. அந்த படத்தில் அப்படி தான் தோணும். நம்ம படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இன்னொரு பார்ட் 2 ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க வச்சுருக்காங்க. இப்போ எது ஒன்றுமே முடிவாக இருக்க மாட்டேங்குது. நெருங்கி போகும்போது அது ஒரு தொடக்கத்திற்கான காரணமாகவும் விதையாகவும் மாறிவிடுகிறது. இங்கே வழக்கு அது மாதிரி தான்.
இந்த இதில் துப்பு துலக்கிறதுக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு காவல்துறை சொல்லி நீதிமன்றமும் அதை ஒப்புக்கொண்ட பிறகு மீண்டும் அதை விசாரிக்க முடியுமா? இதை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். நாம் மேல்முறையீடு மனு கொடுத்து அதை போலீஸுக்கு அறிவித்து காவல்துறைக்கு தெரிவித்து அதை திரும்ப எடுத்து நம்ம அதுக்கான சொல்யூஷன் என்னவோ குற்றவாளி யாராவோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. இப்போது எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் ஒரு கிரிமினல் கேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிரிமினல் கேஸ்னு வச்சுக்குவோம். ஒரு கிரிமினல் கேஸுக்கு இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு சார்ஜ் ஷீட்டு போடுவார். அந்த சார்ஜ் ஷீட்டை பியாண்ட் டவுட்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐபிசி 1860க்குள்ள சட்டம், அதன் படி பிரகாரம் இன்றைக்கி பார்க்குறோன்னு சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதை தீர்மானிக்கணும். இவர் பியாண்ட் டவுட்டுக்குள்ளே இவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று நிரூபணம் ஆகிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் துப்பு துலக்கவே முடியலன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார். அதன்படி அந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்ணுது. நம்ம கேஸ் ஒரு உதாரணமாக நான் ஒரு கேஸ் சொல்கிறேன். இதில் ஆத்தூர் அப்படின்னு அல்லது சாத்தூர் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம். சாத்தூர் அப்படின்ற ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீங்கள் துப்பு துலக்க முடியல, அதனால் கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு பண்ணிட்டார். அதன் பிறகு ஒரு ஆய்வாளர் ஐயா திரும்ப என்கிட்ட இப்போ தொப்பு துலங்குற மாதிரி இருக்குது, நான் மீண்டும் இந்த கேஸை நான் வழக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜட்ஜி எஸ்ன்றார், மேஜிஸ்ட்ரேட்டு எஸ்ன்னு சொல்கிறார் கிரிமினல் கேஸில். இதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு வராங்க. யார்? பாதிக்கப்பட்ட அக்யூஸ்ட் என்று சொல்லப்பட குற்றவாளி என்று சொல்லப்படுகிறவர் உயர் நீதிமன்றத்துக்கு அது எப்படி சாத்தியம்? மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆர்டர், டிஸ்மிசல் ஆர்டர் போட்ட பிறகு ரெண்டாவது அவரே திரும்ப உணர் தடவை துப்பு துலக்குங்கன்னு சொல்ல முடியுமா? அது சிஆர்பிசிக்கு தெரியாத ஒன்று. இட் இஸ் அன்னோன் டு சிஆர்பிசி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சட்டம் வாதிடப்படுகிறது. இதில் இன்னும் சொல்லப்போனால் பிரபலமான வழக்கறிஞர்கள் 2 பேருமே அண்ட் அட்வொகேட், அசிஸ்டன்ட் அட்வொகேட் ஜெனரல், அவங்கெல்லாம் இதில் வாதிடுறாங்க. சார் இந்த இது பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இல்லை ஒரு கேஸை துப்பு துலக்க முடியலை அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி அந்த காவல்துறையின் மேலே எந்த நடவடிக்கை இல்லை? அதை தான் சொல்ல வரேன். இப்போது இது சிஆர்பிசின்னு மெயினாக திரும்ப சொல்கிறதுக்கு ஒரே காரணம்னா, சிஆர்பிசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அது மாத்திரம் தான் வழக்காக இருக்க முடியும். இப்போ மேஜிஸ்ட்ரேட் ஓகே நீங்கள் 2வது கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆய்வாளர் திரும்ப செய்ய முடியாது. ஏன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட், அந்த நடுவர் கொடுத்த ஒரு ஆணை என்று சொல்லப்படுவது ஜுடிஷியல் ஆர்டர், நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவாக கருதப்படுது. ஒரு நீதிமன்ற உத்தரவை மீண்டும் அவரே திறந்துக்கிட்டு ஆமாம் நீங்கள் செய்யலாம்னு சொல்ல முடியாது. வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், சரியோ தவறோ, நீங்கள் அதுக்கு எதிர்ப்பாக இருக்குமே ஆனால் நீங்கள் அப்பீல் தான் போகலாமே ஒழிய புதுசாக இந்த மாதிரி கேஸ் கொண்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்ப இல்லை சார் இன்றைக்கும் முடியல, ஒரு 3 வருஷம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு 25 வருஷம் கழிச்சு கூட வரலாமே. ஒரே ஒரு விஷயத்திற்காக மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தை நேரத்தையும் கெடுத்து உன்னால் துப்பு துலக்க முடியலன்னு நீயே சொல்லிட்ட. மீண்டும் சொல்லும்போது மேஜிஸ்ட்ரேட்டு கொடுத்த உத்தரவு சரியா இல்லையான்றது தான் இங்கே கேள்வி. மேஜிஸ்ட்ரேட்டு கொடுத்த உத்தரவு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் செல்வம் அண்ட் ஜஸ்டிஸ் மதிவாணன் இதே மாதிரி ஒரு கேஸு, கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் ஒரு பிரமுகர் இருக்கார். அந்த பிரமுகர் மேலே ஒரு கேஸ் வழக்கு போடப்படுகிறது. அதில் துப்பு துலங்கலை அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆர்டர் போட்டுறாரு, இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழித்து ஐயா இப்போ என்கிட்ட துப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி செய்வார்களே ஆனால் அந்த மேஜிஸ்ட்ரேட் போட்ட அந்த உத்தரவு தவறானதுன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்யலாம். மீண்டும் செய்ய முடியாதுன்றது தான் இதனுடைய பதில்.